25 ஆண்டு கால நம்பிக்கை என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட், சிவாத்மிகா நடிப்பில் உருவாயிருக்கும் பாம் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தை டைரக்டர் விஷால் வெங்கட் இயக்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தையும் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் Zee5ல ஒரு கோடை மர்டர் மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸும் இயக்கியிருந்தாரு. இது இரண்டுமே எனக்கு ஓரளவு பிடித்த படைப்புல தான் இருந்தது. இந்த படத்தோட இந்த பாம் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெமிஸ் இருக்கு அப்படிங்கிறதும் புரிஞ்சுது. அண்ட் ட்ரெய்லர் கட்டும் ரொம்ப எக்ஸலண்டாகவே இருந்தது. ஒரு நல்ல கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற ஒரு சோஷியல் டிராமாவா இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி படம் இருந்ததா, படத்தில் இருக்கிற பிற பிளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு பாட்டி கதை சொல்ற மாதிரியான பாணியில ஆரம்பிக்குது படம். காலக்கம்மாய்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர், அது இப்போ 2 ஊரா பிரிஞ்சிருக்கு. அது காரணம் அங்க இருக்கிற 2 வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு இடையில ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது தான். எதுக்கு எடுத்தாலும் கலவரம், என்ன ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன வாக்குவாதம்னால கூட அது பெரிய கலவரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஊர் இருக்கு. இந்த 2 ஊரும் ஒன்னா இணையணும்னு அந்த ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஆள் நினைக்கிறாரு. அது யாருன்னா காளி வெங்கட். அவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாருமே படிச்சு முன்னேறணும், வெவ்வேறு வெளியூர்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தாதான் அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அவர் அந்த ஒற்றுமையை வேண்டி நிறைய விஷயங்கள் செய்யறாரு. பட் அதுக்கு ஊர் மக்கள் யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். இதுக்கிடையில அந்த ஊர்ல ரொம்ப நாளா சாமி அருள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அந்த ஊர் மக்களுக்கு இருக்கு. எப்படியாவது நம்ம சாமி திரும்ப நமக்கு அருள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில காளி வெங்கட் ஒரு நாள் இறந்து போறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை ஊர் மக்கள் சாமியா நினைச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அவரை சாமியா கும்பிட ஆரம்பிக்கிறாங்க? அண்ட் காளி வெங்கட்னால அந்த காளி வெங்கட்டோட இறப்பு அப்படிங்கிறது அந்த ஊரை செட்ஸா இல்லையா? கதையின் நாயகனா அவரை அர்ஜுன் தாஸ் இந்த கதையில என்ன பண்ணாரு, இந்த ஒற்றுமைக்காக அவர் பண்ற விஷயங்கள்லாம் என்ன, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த பாம். படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகனாக அர்ஜுன் தாஸ் ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆளை நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஒரு கிராமத்து மனிதர் அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்திருக்காரு. இது வரைக்கும் அவர் ஏற்று நடித்த வேடங்கள்ல இருந்து முற்றிலும் வேறொரு டைமென்ஷன்ல இந்த ரோலை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதுக்கே நிச்சயமா அப்ரிசியேஷன். நிறைய காட்சிகள்ல எமோஷனலா பேசுற இடங்கள்ல அந்த தயக்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்துருது. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் தியேட்டர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னும் ஒரு சில காட்சிகள்ல அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன கன்வே பண்ண விரும்புறாரு, இல்ல அந்த கேரக்டரோட நோக்கம் என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருக்கு. மற்றபடி நடிப்பில் எந்த குறையும் இல்லை. இந்த படத்தோட பிரதான காட்சிகள் எல்லாத்திலையும் அசைவற்று இருக்கிற ஒரு கேரக்டரா காளி வெங்கட் இருந்தாலும் அதகலம் பண்ணியிருக்காரு. படத்தோட ஆரம்ப போர்ஷன்ல அவர் பேசுற வசனங்கள், அந்த போராளியா அவர் பேசுற விஷயங்கள், அண்ட் குடி இதுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் அவர் பேசுற அந்த தத்துவங்கள், இதெல்லாமே ரொம்ப என்டர்டெய்னிங்காவே இருந்தது. ஆன் தி அதர் ஹேண்ட் அந்த சாமியா மாறினதுக்கு அப்புறம் அவர் பண்ற அலப்பறை அண்ட் டோட்டலாவே அந்த ஒரு அமைதியா இருந்துட்டு பல விஷயங்களை அந்த திரையில கொண்டு வரது அப்படிங்கிற அந்த மேஜிக்கை நிகழ்த்தியிருக்காரு. எகெயின் காளி வெங்கட்டோட ஒரு ஒன் ஆஃப் தி ஏர்னஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ் இது அப்படின்னு சொல்லலாம். கதையின் நாயகியாக சிவாத்மிகா அண்ட் அரசியல்வாதியாக நாசர், கலெக்டராக அபிராமின்னு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்க. சிவாத்மிகா கேரக்டர் நல்லாவே எழுதப்பட்டிருந்தது. அவங்களோட நோக்கம் என்னங்கிறது நமக்கு தெளிவா புரிஞ்சுது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நீட்டாவே இருந்தது. அதை தாண்டி இன்னும் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல சிங்கம், புலி, கிச்சா ரவின்னு ஊர் தலைவர்களா போறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாவே இருந்தது. அதாவது ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமம், அங்க இருக்கிற ஊர் தலைவர்கள் எப்படி ஒரு சுயநலத்துக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அண்ட் கூட இருக்கிறவங்க அவங்கள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீட்டாவே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இந்த நடிகர்களோட பங்களிப்பும் முக்கியமான காரணம். இந்த கிராமத்துல ஒரு யூடியூபரா பாலசரவணன் பண்ற அலப்பறைகள் அங்கங்க சில இடங்கள்ல சிரிப்பை வர வைக்குது. நிறைய இடங்கள்ல இது ஒரு பீரியட் ஃபிலிம் இல்ல, கண்டெம்பரரி படம் தான் அப்படிங்கிறத சொல்றதுக்காகவே அந்த கேரக்டர் எழுதப்பட்ட மாதிரி தான் இருந்தது. அந்த பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாவே இருந்தது. சென்சிபிளான எமோஷனலான ஒரு கேரக்டர்ல டிஎஸ்கே அவரோட இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்ல இருந்து டோட்டலா வேறுபடுத்தி காட்டுற ஒரு டைமென்ஷன் தான். அதையும் அவர் நீட்டாவே பண்ணியிருந்தாரு. இவங்களை தவிர குழந்தை நட்சத்திரங்களா பூவையார் அண்ட் சில்வன்சன் நடிச்சிருந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நீட்டாவே இருந்தது. இதை தாண்டி இன்னும் சில குழந்தை நட்சத்திரம் நடிச்சிருந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நீட். இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு பெர்ஃபெக்டான அவுட்புட்டை வாங்கின டைரக்டர் விஷால் வெங்கட்டுக்கு பாராட்டுகள். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் விஷால் வெங்கட் ஒரு பகுத்தறிவு பேசுற ஒரு நல்லதொரு கதையை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு சோஷியல் இன்டென்ஷனோட நல்ல மெசேஜ் சொல்ற படமா இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கதையா பிரமிஸா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே படத்தை ஆரம்பிக்கிறாரு. ஒரு பாட்டி கதை சொல்ற பாணியில் ஆரம்பிக்கிற அந்த விஷயங்கள், அந்த பாட்டி சொல்ற கதை விவரிக்கிற விதம் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் இருந்தது. படத்தில் ஏதோ புதுசாக சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணுது. நல்லதொரு தொடக்கம். ஏற்கனவே பார்த்து நம்ம பழகிய படங்களான முண்டாசுப்பட்டி, வடக்குப்பட்டி ராமசாமி அண்ட் ரீசெண்டா வந்த யமகாதகி, மண்டேலா மாதிரியான ஒரு பிரமிஸ் தான் இதுவுமே. கிட்டத்தட்ட அந்த ஜானல்ல ஃபேல் ஆகிற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் இன்னசென்ட்டா ஒரு மாதிரி
அன்எஜுகேட்டடா இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவா இருக்கும்? எதர் அவங்க வந்து ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸா ரொம்ப மூட நம்பிக்கை சார்ந்து இருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பரவலா இருக்கும். அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் டைரக்டர் விஷால் வெங்கட் எடுத்துட்டு வந்திருக்காரு. பட் அது மூலமா அவர் சொல்ற விஷயங்கள் அப்படிங்கிறது வேற ஒரு பெர்மிஸ்குள்ள வேற ஒரு அரினாக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து ரொம்ப காமிக்கலாவும் சொல்லாம ரொம்ப சீரியஸாகவும் சொல்லாம நடுவில் ஒரு ஃபிளேவர் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த இன்டென்ஷனுக்கு நிச்சயமா பாராட்டுகள். அண்ட் சினிமேட்டிக்கா இந்த படத்துல 2 ஹை பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுல முக்கியமான ஒன்று வந்து இன்டர்வல் ஸ்ட்ரெச்சில் ஒரு நல்ல ஒரு எபிசோட் வரும், ஒரு டென்ஷனும் பில்டப் ஆகும். அதை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் வரும், அதையும் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த பட்டாசெல்லாம் வெடிக்கும், அப்போ வந்து அந்த ஊர் மக்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகும். அதை விசிபிளாக போர்ட்ரே பண்ண விதம் நல்லாவே இருந்தது. அந்த பட்டாசோட கிராஃபிக்ஸ் சுமாராக இருந்தாலும் ரைட்டிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த சீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் மற்றும் ஒரு சர்ப்ரைசிங்கான பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறது டி இமான் அவர்களோட மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தான். பாடல்கள் அவ்வளோ அட்டகாசமாகவே இருந்தது, அந்த சிச்சுவேஷனோட பொருந்தி போகிற விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நிச்சயமாக டி இமான் முன்னாடி பண்ண படங்கள்லேருந்து வேற ஒரு ஃப்ளேவரில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராமத்து கதை ஒரு இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்கிற கதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான இசைன்னு நல்லது ஒரு திறம்பட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொண்டு வந்திருக்காரு. நிச்சயமா அவருக்கு பாராட்டுகள். PM ராஜ்குமாரோட சினிமோட்டோகிராஃபி, மனோஜ்குமாரோட ஆர்ட் டைரக்ஷன் இந்த படத்தில் இன்னொரு பெரிய பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குற விஷயங்கள். அங்கங்கே சில இடங்கள் செட்டாக நமக்கு எக்ஸ்பிளிசிட்டாக தெரிஞ்சாலும் நிறைய காட்சிகள் நல்லா ஒரு கிராமத்துக்குள்ளே கொண்டு போய் விட்ட ஃபீலில் தான் இருக்குது. அந்த வகையில் ஆர்ட் டைரக்ஷன் டீமுக்கு அப்ரிசியேஷன். படம் ஃபுல்லாகவே ஒரு வெயில் பூமி அப்படிங்கிறத கன்வே பண்ணுற மாதிரி ஒரு சினிமோட்டோகிராஃபி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த டோனும் நீட்டாகவே இருந்தது. படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸ்டோரியாக நல்லதொரு இன்டென்ஷனோட நல்லதொரு விஷயத்தை தான் சொல்ல வராங்க. சோஷியல் ட்ராமாவாக சொல்லப்பட வேண்டிய அந்த மெசேஜும் ரொம்ப நீட்டான ஒரு மெசேஜ் தான், அவசியம் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு மெசேஜ் தான். பட் ஸ்டில் இதெல்லாமே கதையாக இருக்கா தவிர சினிமாவாக கன்வெர்ட் ஆலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. விஷுவலாக இன்னும் கூட ஸ்டேஜிங்கில் கொஞ்சம் பெட்டரான ஒரு எக்ஸிகியூஷன் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. ரைட்டிங்காக ஸ்ட்ராங்காக இருக்கிற படம், பேப்பரில் ஸ்ட்ராங்காக இருக்கிற படம் ஆன் சினிமாவாக இன்னும் கொஞ்சம் நல்லா கன்வெர்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்குது. அர்ஜுன் தாஸ் அவர்களோட நடிப்பு நீட்டாகவே இருந்தாலும் ஹீரோவோட கேரக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கா இருக்கிற ஒரு ஃபீல் தான். ஏன்னா எப்ப பாரு ஒரு குழப்பத்தோட சுத்துற மாதிரி தான் அவர் இருக்காரு. அண்ட் அவர் நினைக்கிறத பேசுறது அப்படிங்கிறது கூட இன்னும் ஒரு 100%ல இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப ஒரு ரிப்பல்சிவான ஒரு கேரக்டரா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால எமோஷனலா அவர் கூட கனெக்ட் ஆக முடியாத ஒரு ஃபீல் இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் காளி வெங்கட்டோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம் சிறப்பாகவே இருந்தது. அவரோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரும் படம் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து அமைதியா தான் இருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த இடமும் அந்த ஸ்கோப்பும் கொஞ்சம் காலி ஆயிட்ட ஒரு ஃபீல். இந்த கேரக்டர் இன்கன்சிஸ்டன்சிஸை கொஞ்சம் கவனிச்சிருந்தா இன்னும் ஒரு பெட்டரான அவுட்புட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் படத்தோட எடிட் பேட்டர்லையும் ஒரு இன்கன்சிஸ்டன்சி எனக்கு தெரிஞ்சுட்டே இருந்தது. நிறைய சீன்ஸ் கொஞ்சம் அப்ரப்டா கட் ஆகிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் நிறைய சீன்ஸ் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்ட ஒரு ஃபீலுமே இருக்கு. இந்த டோனல் பிரச்சனை அப்படிங்கிறது படம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா காமெடிஸ் எல்லாமே அந்த காமெடி டைலாக்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக லேண்ட் ஆகாத ஒரு உணர்வையும் கொடுத்துருது. காமெடியா டைலாகா எழுதப்பட்டது நல்லா இருந்தாலும் அது ஃபிலிம் லாங்குவேஜாக வரப்போ அந்த பெர்ஃபெக்ட் டைமிங் அண்ட் ரைமிங் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நான் சிங்கில் போயிட்டு ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கு காரணம் இந்த எடிட் பேட்டர்ன் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை கொஞ்சம் ஓவராலாகவே கவனிச்சிருந்தா இன்னும் ஒரு பெட்டரான அவுட்புட் கிடைச்சிருக்கும். அண்ட் சாமி வந்திருக்கு, அப்புறம் இந்த பாம்பு போடுற அந்த காமெடி விஷயங்கள் இதெல்லாமே நாட்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ரொம்ப இழுத்துட்டதுனாலையோ என்னமோ இந்த நாட் கொஞ்சம் வீக்காக போயிட்டு ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்கு. இதை மையமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சோஷியல் ட்ராமாவா சோஷியல் ஜஸ்டிஸாக சில விஷயங்கள் அணுகியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த ட்ராமா சுற்றியே இது விஷயம் கன்வே ஆனதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதை ரீஏட்ரேட் பண்ணுற மாதிரியான காட்சிகள் வச்சதுனால கொஞ்சம் வீக் ஆகிட்ட ஃபீல் இருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல நிறைய கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்காத ஒரு ஃபீல் தான் இருக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் அன்ஆன்சர்டாவே விட்டுட்டு போயிடுறாங்க. நம்மளோட ஓன் இன்டர்பிரிட்டேஷனுக்கு அதை விட்டுறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஃபீலை கொடுத்துருது. ஏன் அப்படின்னா இது ஒரு சாமி படமா, இல்லை இது வந்து ஒரு ஃபேண்டசி படமா, இல்லை ஒரு தனி மனிதன் முன்னெடுக்கிற ஒரு ரியலிஸ்டிக்கான சோஷியல் ட்ராமாவா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷனோட ஒரு பதில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். படத்தோட ஓவரால் வேர்டிட் என்ன அப்படின்னா பிரமிஸா சொல்ல வந்த விஷயங்கள்ல நல்லது ஒரு படம் தான், நல்லது ஒரு இன்டென்ஷனோட எடுக்கப்பட்ட படம் தான். பட் ஸ்டில் இந்த ஸ்கிரீன் பிளேயில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் அண்ட் மேக்கிங் எக்ஸிகியூஷன் இருக்கிற சில பிரச்சனைகள் காரணமாக இதை வந்து ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் லிஸ்ட் பண்ண முடிஞ்சது. பட் ஸ்டில் நல்லது ஒரு வில்லேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு என்டர்டெயின் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் மேபி கிளிக் ஆகலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 1000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள், 25 வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை. இன்றே தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.